ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது சஞ்சீவ் தான், எனக்கு தெரியும். எனக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது மாப்பிள்ளையா தான் இருக்கணும்னு ஆசைதாம்மா. ஆனா உண்மை என்னன்னு போய் பார்த்தா தானே தெரியும் தங்கச்சி. அக்கா இப்பதான் கொஞ்ச நாளா மாப்பிள்ளை இறந்ததை மறந்து உன் வயித்துல வளர்ற பேத்தியை நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது யாருன்னே தெரியாம அக்கா கிட்ட போய் மாப்பிள்ளை உயிரோட இருக்காருன்னு சொல்லி அத அக்கா நம்பி ஆசையை வளர்த்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து அன்கான்சியஸா இருக்கிறது மாப்பிள்ளை இல்லாம இருந்தா அந்த ஏமாற்றத்தை அக்காவால தாங்க முடியுமா சொல்லு? அக்காவோட நிம்மதியை நாம தெரியாம போய் கெடுத்துடக்கூடாது தங்கச்சி. நாம ஒண்ணு பண்ணலாம். அக்கா கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி நாம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டெல்லி போய் ஜிஹெச்ல அன்கான்சியஸா இருக்கிறது யாருன்னு முதல்ல பாப்போம். அது மாப்பிள்ளையா இருந்தா மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு வேலை இல்லைன்னா இப்படி ஒரு விஷயத்தையே நாம அக்காக்கு தெரியாம மறைச்சிடலாம். சரியா தங்கச்சி? என்ன யோசிக்கிற தங்கச்சி? நான் சொல்றபடி பண்ணாதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரிண்ணா, நீங்க சொல்றபடியே பண்ணிடலாம். இங்க பாரு தங்கச்சி, நான் போய் 2 ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அக்கா கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டா நீ அக்கா கிட்ட எதுவும் சொல்லாத. நான் வந்து அக்கா கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன். சரியா? சரிண்ணா, வந்துடுறேம்மா. அப்பா, அதானு இப்படி எனக்கு நானே ஒத்தடம் குடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே. என்னடி ஆச்சு? எதுக்கு அந்த அபி அப்படி அத்தை அத்தைன்னு ஸ்டக்கான ரெக்கார்டர் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா? அம்மா, நடக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏய், என்ன ஸ்ரீஜா சொல்ற? 8 மாசத்துக்கு முன்னாடி மலையில இருந்து கீழே விழுந்து அன்கான்சியஸா இருக்கிற ஒருத்தர் டெல்லி ஜிஹெச்ல இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது சஞ்சீவ் தானான்னு அடையாளம் காட்டுறதுக்கு வர சொல்லிருக்காருண்ணா. அந்த சஞ்சீவ் டெல்லி ஜிஹெச்ல அன்கான்சியஸா இருக்கானாமா. சஞ்சீவா இல்ல சஞ்சீவ் மாதிரி ஒருத்தனா? சஞ்சீவ் மாதிரி ஒருத்தனா? அவன் சஞ்சீவே இல்ல வேற ஆளுன்னு கன்ஃபார்ம் பண்ண டெல்லி போலீஸ் ஹபிய டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஹபி எப்போ வேணாலும் டெல்லிக்கு கிளம்பி போவா. ஏய், என்ன ஸ்ரீஜா சொல்ற? டெல்லியில இருக்கிறது சஞ்சீவா இருந்தா ஐயோ, நம்மளோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமே. ஏற்கனவே அனு தொல்லை தாங்க முடியல. இதுல சஞ்சீவும் நமக்கு தொல்லை கொடுக்க உயிரோட வந்துட்டா என்னடி பண்றது? மா, சும்மா புலம்பாத, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. யோசிச்சு என்னத்த பண்றது? மா, இப்படி பண்ணா என்ன? எப்படி?
ஐடியா ஓகேவா? ஆ, நல்ல ஐடியா ஸ்ரீஜா. ம். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டெல்லி ஜிஹெச்ல அன்கான்ஷியஸா இருக்கிறது உண்மையிலேயே சஞ்சீவ் தானா இல்ல வேற யாராவதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? டெல்லியில எனக்கு ஒரு ரவுடிய தெரியும், அவனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்தே மேடம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு வேலை செய்யணும், சரியா? சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம். பெருசா ஒண்ணும் இல்ல. டெல்லி ஜிஹெச்சுக்கு போய் அங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒருத்தன் முகத்தை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அனுப்புவியா? அச்சா மேடம், பண்ணிடலாம். நான் யாரை போட்டோ எடுக்கணும், அவன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்க மேடம். நீ டெல்லி ஜிஹெச்சுக்கு போய் மலையில இருந்து கீழே விழுந்து 8 மாசமா அன்கான்ஷியஸா அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட் யாருன்னு கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. நீ அவனை யாருன்னு தெரியாம ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, சரியா? அச்சா மேடம். உடனே போ. ஓகே, டீக்கு மேடம். அந்த ரவுடி போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பட்டும். டெல்லி ஜிஹெச்ல இருக்கிறது உண்மையாவே சஞ்சீவ் தானா இல்ல வேற யாராவதானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே ஓகே, சரி ஸ்ரீஜா. ஹே அபி, சஞ்சீவை தேடி டெல்லிக்கு போறியா? போ. சஞ்சீவ் உண்மையாவே உயிரோட இருந்தா கூட அவனை உன் கூட நான் சேரவே விட மாட்டேன்டி. அபி, அத்தை, என்னத்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாமா, நீயும் உன் வயித்துல வளர்ற என்னோட பேத்தியும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் இருமா. ஏன் அபி ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. இல்லையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒருவேளை உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு லஞ்ச் என்ன சமைக்க? உங்க இஷ்டம் அத்தை. உனக்கு பிடிச்ச காரக்குழம்பு பண்ணட்டுமா? ம், சரிங்க அத்தை, பண்ணுங்க. அபிக்கு பிடிக்காத காரக்குழம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பண்ணட்டுமான்னு கேக்குறேன், ஆனா பண்ணுங்கன்னு சொல்ற. அப்படின்னா நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. சரிம்மா, நான் சமைக்கிறேன். தங்கச்சி, டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இந்தா. காளி, வந்துட்டியா? அக்கா இங்கதான் இருக்காங்களா? நல்ல வேலை, ஃப்ளைட் டிக்கெட்டை பத்தி உளறி இருப்பேன். எங்க போயிட்டு வர? அது வந்துக்கா, இபி பில் கட்டுறதுக்காக போயிட்டு வந்தேன். இபி பில்லா? அது நேத்தே கட்டியாச்சே. அது தெரியும்க்கா. அடுத்த பில்லுக்கான ரீடிங்க எப்ப எடுக்க வருவீங்கன்னு வாட்ச்மேனை பார்த்து கேட்க போயிருந்தேன்க்கா. வாட்ச்மேனா? ஓ இல்லக்கா, லைன் மேன. என்னடா? அக்கா, நீ எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் முதல்ல காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கேளுக்கா, நான் பதில் சொல்றேன். வெளியில போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கா. சரி, உட்காரு, நான் போட்டு கொண்டு வரேன். அக்கா, எனக்கு தலை வலிக்குது, உடனே வேணும்க்கா. சரிப்பா, உட்காரு, நான் கொஞ்ச நேரத்துல போட்டு கொண்டு வந்துடுறேன். Do what I say. இதுல இங்கிலீஷ் வேற, எல்லாம் நேரம். ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள குறுக்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு. தங்கச்சி, இந்தாமா, பத்திரமா வச்சுக்க. என்ன தங்கச்சி, டெல்லிக்கு 2 ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு.
அக்கா கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். அண்ணே, என்னால அத்தை கண்ணு கூட பார்த்து பேச முடியல. கை கால் எல்லாம் உதறுது. நான் மட்டும் இப்ப அத்தை கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா உளறி மாட்டிப்பேன். அக்கா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறது கஷ்டம்தான். நீ கவலைப்படாத தங்கச்சி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு, அது போதும். ஐயோ தங்கச்சி, அக்கா வருது. இந்தாடா. எனக்கா அதுக்குள்ள காஃபி ரெடியா? காஃபி எல்லாம் போடல, பிளாஸ்க்ல இருந்ததை ஊத்தி கொண்டு வந்தேன். இந்தா, குடி. அதான பார்த்தேன், கொடுக்கா. காளி, சொல்லுக்கா. அபி என்கிட்ட எதையோ மறைக்கிறா. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்றா. என்ன சொல்றீங்க? மழுப்புதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. அபி என்கிட்ட மறைக்கிற விஷயம் என்னங்கிறது உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஐயோ, அக்கா கண்டுபிடிச்சிருச்சே. நீயும் அபியும் சேர்ந்து என்கிட்ட மறைக்காம என்ன விஷயம்னு சொல்லிடு. என்னத்த சொல்றது? அத்தை, இரு தங்கச்சி, நாம அக்கா கிட்ட மறைக்கணும்னு நினைச்சோம், முடியல. அண்ணா, அக்கா கண்டுபிடிச்சிருச்சுல்ல, சோ நானே அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அது வந்துக்கா, அண்ணா, அபிக்கு அவ அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்காங்கக்கா. அபிக்கு அவ அம்மா அப்பா கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வரணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அமைதியா இருக்குக்கா. அப்படியா அபி? காளி சொல்றது உண்மையா? உனக்கு உன் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? அக்கா கேக்குதுல்ல, ஆமான்னு சொல்லு தங்கச்சி. ஆமா அத்தை. அம்மா அப்பா நினைப்பாலதான் காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கியா? ஆமாக்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. புத்திசாலிக்கா நீ. தங்கச்சி போலாமா? வேண்டாம். அபி, நீ உன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நான் என்ன வேண்டானா சொல்ல போறேன்? சொல்லு அபி. இதத்தானக்கா நானும் சொன்னேன். ஏய், நீ சொன்னா அப்புறம் எதுக்கு நான் பெரியவனு ஒருத்தங்க இருக்கணும்? நான் சொல்லணும்ல. நீ போயிட்டு வாமா. சரிக்கா, நானும் தங்கச்சியும் இப்பவே போய் சம்மந்திய பார்த்துட்டு நைட்டே வந்துடுறோம்க்கா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிக்கா. தங்கச்சி, அதான் அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, வா தங்கச்சி போலாம். வா. அபி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. பாத்துடா. ஏய் ஸ்ரீஜா, இங்க வாடி. என்னம்மா? என்ன? அங்க பாரு. சரிக்கா, போயிட்டு போயிட்டு வந்துடுறோம். வாமா. அபியும் காளியும் டெல்லிக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு போக ஏர்போர்ட்டுக்கு போறாங்களோ? ஏய், என்ன ஸ்ரீஜா சொல்ற நீ? அபி டெல்லி தான் போறாளான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம். வா வா. அத்தை, அபி எங்க வெளியே போறா? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போறா. அம்மா வீட்டுக்கு போறாளா? எப்போ வருவா? நைட்டு இல்லைன்னா காலையில வந்துருவா. ஏய் ஸ்ரீஜா, அபி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளாம். நான் கூட டெல்லிக்கு போறாளோன்னு பயந்துட்டேன்டி. ஐயோம்மா, அபி அத்தை கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா போய் சொல்லிட்டு போறா. இது கூடவா உனக்கு புரியல? ஐயோ, இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? என்ன பண்றது? அந்த ரவுடி கிட்ட இருந்து போட்டோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். வா.
சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல மலையிலிருந்து கீழே விழுந்து ஒரு 8 மாசமா அன்கான்சியஸா ஒரு பேஷண்ட் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காரு? இப்ப சொல்லுப்பா. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி டீட்டெயில்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சார். ரூம் நம்பர் 401. நேராக அந்த பக்கம் போங்க. அந்த ரூம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. அந்த ரூமா? ஆமாம். போ. ஓ, இவன் தானா? ஏ என்னடி? ஏய் என்னடி ஆச்சு? நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. அந்த ரவுடி எப்பதான் ஃபோன் பண்ணுவா? மா ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ மேடம், நீங்க கேட்ட மாதிரி அந்த பேஷண்டோட முகத்தை போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், பாருங்க. ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. ஓ குட். நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் உன் லைன்ல வர வரைக்கும் நீ அந்த ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். அம்மா, அந்த ரவுடி பேஷண்டோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிருக்கான். ஏய் சீக்கிரம் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணு. போட்டோல இருக்கிறது சஞ்சீவான்னு பாப்போம். இதோமா. ஏய் காட்ரி. இருமா. என்ன சரியாவே தெரியல. ஏய் என்னடி ஸ்ரீஜா இது? இந்த போட்டோல இருக்கிற முகத்துல கட்டு போட்டிருக்கு. முகம் சரியாவே தெரியலையேடி. சரி இரு, நான் வரேன். நல்லா ஃபுல்லா கட்டு போட்டு வச்சிருக்காங்களே. அம்மா அத காமி.